Future Vision Study Center, Salem. எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. so that எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு மிஸ் ஆகாம வந்துட்டே இருக்கும். ஸோ நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்துருந்தோம், யூனிட் வெக்டார், யூனிட் நார்மல் வெக்டார்ஸ், அதுக்கான ஃபார்முலாஸ்லாம் பார்த்தோம் இல்லையா. ஸோ அதை பேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம் பார்க்கலாம். ரீட் த ப்ராப்ளம். தி ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம், ஃபைண்ட் தி யூனிட் நார்மல் வெக்டார். ஃபைண்ட் தி யூனிட் நார்மல் வெக்டார் to the surface x square plus 3y square plus 2z square is equal to 6 at the point 2, 0, 1. So 2, 0, 1. அப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஒரு given ஸ்கேலர் வேல்யூடு ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு, at the point ஒன்று கொடுத்துருக்காங்க. நமக்கு டேர்ம்ஸ் என்ன கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா, find the unit normal vector. Solution. ஃபர்ஸ்ட் யூனிட் நார்மல் வெக்டருக்கான ஃபார்முலா என்ன அப்படிங்கிறது பார்த்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அது தெரிஞ்சதுன்னா அதுலேருந்து சில டேர்ம்ஸை நம்ம டெரைவ் பண்ணிக்கலாம். இட் இஸ் யூனிட் நார்மல் வெக்டர். யூனிட் நார்மல் வெக்டர். யூனிட் நார்மல் வெக்டர் நமக்கு தெரியும் இல்லையா, தட் இஸ் டெல் பை, தட் இஸ் கிரேடியன்ட் டிவைடட் பை தி அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் கிரேடியன்ட்ஸ். ஸோ ரேஷியோ பிட்வீன் gradient and magnitude of gradient அப்படிங்கறத நம்ம என்ன சொல்லியிருக்கோம், that is unit normal vector அப்படிங்கறத நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. யூனிட் நார்மல் வெக்டார் என்ன, that is gradient in magnitude of gradient அப்படிங்கிறது. ரெண்டுக்குள்ள differences, that is ratio, is a ratio between the gradient and absolute value of gradient கான ratios தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, that is unit normal vector அப்படிங்கறத நம்ம டிஃபைன் பண்றோம். So நமக்கு ஆல்ரெடி given the function is pi. pi ஓட values நமக்கு தெரியலையா, pi is equal to x square plus 3y square plus 2z square minus 6 அப்படிங்கறதா கொடுத்தக்கூடிய ஸ்கேலர் ஃபங்க்ஷன். இப்போ இந்த ஸ்கேலர் ஃபங்க்ஷன்ஸை நம்ம என்ன பண்ண போறோம்னா, டெல்லோட ஆப்ரேட் பண்ண போறோம். ஜஸ்ட் நம்ம அப்சல்யூட் வேல்யூ கால்குலேட் பண்ண போறோம். தட் இஸ் del pi is equal to so dou I vector into dou pi divided by dou x plus j vector into dou pi divided by dou y plus k vector into dou pi divided by dou z அப்படிங்கிறது தெரியும் கிளியரா. ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா, given functions with respect to the x, pi என்ற functions with respect to the x அப்படின்னா x square இருக்கு, remaining y square z square constant terms 0 ஆயிடும். x square மட்டும் டெரிவேட் பண்ண போறோம். that is 2x I vector அப்படிங்க கிடைக்கும். ஓகேங்களா. plus with respect to the y terms, so 5 functions with respect to the y terms அப்படின்னா x square 0 ஆயிடும், 2z square 0 and constant terms also 0. So 3y square with respect to the y terms means that is 6y. That is 6y j vector plus k vector நம்ம எடுத்து போறோம் with 5 functions with the derivative with the z terms. So x square y square terms 0 ஆயிடும், remaining இருக்கக்கூடிய z square மட்டும் தான் இருக்கு. That is 4z k vector. At the point அவங்க del pi கால்குலேட் பண்ணிக்கிறோம். at the pointல தான் del pi ஓட வேல்யூ கேட்டிருக்காங்க இல்லையா. so x y z, x ஓட வேல்யூ 2 and y ஓட வேல்யூ 0 and z ஓட வேல்யூ 1 ன்னு ரீப்ளேஸ் பண்ண சொல்லிருக்காங்க. that is replace பண்ணிடலாம் இல்லையா. so that is del pi at the point of 2, 0, 1. so replace பண்ணிடலாம். so x replace with 2, that is 2 into 2, that is 4. that is 4i vector. next y க்கு 0 அப்ளை பண்ணும்போது 0 into j vector 0, 0 ஓட டேர்ம் சம் பண்ணும்போது அதே வேல்யூஸா இருக்கும். so denote பண்ணனும் நெசசரியில விட்டுறலாம். z replace with 1 னா that is 4k vector. that is del pi ஓட வேல்யூ தெரியும் இல்லையா. just நமக்கு நெக்ஸ்ட் என்ன தெரியணும் உங்களுக்கு, modulus of del, that is magnitude values கேட்கல. magnitude value of del pi அப்படிங்கறத கால்குலேட் பண்ணிக்கலாம். magnitude value of del pi அப்படிங்கறது என்ன கால்குலேட் பண்ண போறோம், that is square root of pi ஓட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்கு 4, that is 4 square. next k ஓட கோஎஃபிஷியன்ட் இல்ல டேர்ம் 0 ஆகும், 0 ஸ்கொயர் பண்ணா அதே தான் இருக்கும். next k ஓட கோஎஃபிஷியன்ட் 4, again 4 square, that is root of 16 plus 16, that is 32. 32 எப்படி எழுதணும்னா root of
16 into 2 எழுதலாம் 16 ப்ராடக்ட்ல இருக்கும்போது ரூட்டை ஸ்ப்ளிட் பண்ணிடலாம் இல்லையா ஸோ ஆன்சர் என்ன வரும் உங்களுக்கு லிசன் அப்போ 4 root 2 அப்படிங்கிறது எழுதலாம் 4 root 2 எழுதலாம் ஓகேங்களா 4 root 2 ஸோ இதை ஃபைனலாக நமக்கு யூனிட் நார்மல் வெக்டார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா இந்த யூனிட் நார்மல் வெக்டாரை நம்ம ஜஸ்ட் ரீப்ளேஸ் பண்ணிடலாம் ஸோ யூனிட் நார்மல் வெக்டார் அப்படிங்கிறது தெரியும் இல்லையா தட் இஸ் ஸோ del pi divided by modulus of del pi அப்படிங்கிறது சொல்லிட்டு del pi divided by modulus of del pi நமக்கு வேல்யூ தெரியும் இல்லையா ஜஸ்ட் ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க del pi ஓட வெக்டார்ஸ் என்ன தெரியும் தட் இஸ் 4i vector plus 4k vector is divided by modulus of absolute value of magnitude values என்ன கிடைச்சிருக்கு that is 4 root 2 கிடைச்சிருக்கு so simplify the answer 4 terms காமனா எடுத்துறோம் numerators-ல i vector plus j vector divided by 4 into root 2 so numerator denominators காமனா இருக்கு இல்லையா so 4 வந்து omit பண்ணிடலாம் finally நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படினா that is I vector plus j vector divided by root 2 அப்படிங்கிறதா நமக்கான யூனிட் நார்மல் வெக்டர் இந்த ஆன்சர்ஸ் தான் நமக்கான யூனிட் நார்மல் வெக்டர் I vector plus j vector divided by root 2 அப்படிங்கிறதா கொடுத்துக்கக்கூடிய இந்த யூனிட் நார்மல் வெக்டர் இந்த ஸ்கேலருக்கு அட் த பாயிண்ட்ல யூனிட் நார்மல் வெக்டரை நம்ம மேக் பண்ணியிருக்கோம் ஆன்சர் இஸ் I vector plus j vector divided by root 2 அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர்ஸ் ஓகேங்களா we move on the next problem the second problem read the question find the unit tangent vector to the following the surfaces at the specified point x is equal to t square plus 1 and y is equal to 4t minus 3 and z is equal to 2t square minus 6t at the point of t is equal to 2 அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா தட் இஸ் யூனிட் டேஞ்சன்ட் வெக்டார்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ சொல்யூஷன் எழுதிக்கலாம் சொல்யூஷன் யூனிட் டேஞ்சன்ட் வெக்டார்னா என்ன ஃபர்ஸ்ட் நம்ம யூனிட் டேஞ்சன்ட் வெக்டார்ஸ்க்கான ஃபார்முலா எழுதிக்கலாம் தட் இஸ் யூனிட் டேஞ்சன்ட் வெக்டார் is equal to that is dr vector divided by dt is whole divided by modulus of dr vector divided by dt அப்படிங்கிறது இதுதான் யூனிட் டேஞ்சன்ட் வெக்டார்ஸ் அப்படிங்கிறது தெரியும் ஃபர்ஸ்ட் நம்ம r வெக்டார் அப்படிங்கிற ஒரு ஃபார்மை தெரியணும் தட் இஸ் இஃப் r வெக்டார் இஸ் ஈக்குவல் டு r வெக்டார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா தட் இஸ் பொசிஷனல் வெக்டார் அப்படி சொல்லுவோம் தட் இஸ் xi வெக்டார் plus yj vector plus zk vector அப்படிங்கிறது தெரியும் ஸ்பெசிஃபிக் பார்ட்டிகல்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா ரீப்ளேஸ் பண்ணுங்க r vector is equal to ரீப்ளேஸ் பண்ணும்போது என்ன இருக்கும் பாருங்க t square plus 1 into I vector plus 4t minus 3 into j vector plus z க்கு பதிலா டேர்ம் என்ன இருக்கு பாருங்க 2t square minus 6t into k vector நமக்கு r vector தெரிஞ்சது ஓகேங்களா பாருங்க r vector எழுதியாச்சு இப்போ இதுல நம்ம என்ன கால்குலேட் பண்ண போறோம் அப்படினா that is dr vector divided by dt அப்படி கால்குலேட் பண்ண போறோம் சோ with respect to t பொறுத்து r vector டெரிவேட் பண்ணுங்க பார்க்கலாம் இப்போ டெரிவேட் பண்ணும்போது என்ன கிடைச்சிருக்கு பாருங்க டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது t square that is 2t into I vector 1 டிஃபரன்ஷியேட் பண்ணி 0 ஆயிடுச்சு நெக்ஸ்ட் இந்த டேர்மை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 4 இந்த t பொறுத்து பண்ணும்போது that is 4 மட்டும் தான் இருக்கும் plus 3 differentiate values are 0 that is 4j vector so finally இங்க என்ன டேர்ம் இருக்கு பாருங்க plus டேர்ம் என்ன இருக்கும் 4t minus 6 into k vector so 2 silent இருக்கும் t square derivative ஓட வேல்யூ 2t 2 into 2t that is 4t minus 6t derivative பண்ணும்போது t பொறுத்து 1 ஆயிடும் ரிமைனிங் இருக்க 6 மட்டும் தான் கான்ஸ்டன்ட்டா இருக்கும் so dr divided by dt ஓட வேல்யூஸ் தெரியும் இங்க என்ன கொடுத்திருக்காங்க at the t is equal to 2 னு கொடுத்திருக்காங்க இல்லையா அப்ப next that is dr vector divided by dt at t is equal to 2 என்ன வேல்யூஸ் கேட்டிருக்காங்க அப்ப t ஓட வேல்யூஸ் எழுதுங்க பார்க்கலாம் இப்ப t ஓட வேல்யூ 2 ரீப்ளேஸ் பண்ணும்போது என்ன டேர்ம் இருக்கும் ஆல்ரெடி t க்கு இங்க 2 இருக்கு t க்கு ரீப்ளேஸ் பண்ணும்போது that is 4i vector plus 4j vector
ஸோ டேர்ம் எனக்கு டீக்கு பதில் 2 பதில் என்ன இருக்கும் ஆல்ரெடி 8 minus 2 ப்ளஸ் பாருங்க 2க்கு ரீப்ளேஸ் பண்ணும்போது 8 அப்போ தட் இஸ் 2k வெக்டர் 2k வெக்டர் நமக்கு டிஃபைன்டாக இருக்குது 2k வெக்டர். ஸோ இதோட அப்சல்யூட் வேல்யூ நம்ம எடுத்துக்கலாம். இதோட அப்சல்யூட் வேல்யூ எப்படி எடுக்க போகிறோம் கவனிங்க. அப்சல்யூட் வேல்யூனா modulus of dr vector divided by dt is equal to square root of, so term square பண்ணுங்க பார்க்கலாம், 4 square plus again 4 square plus 2 square. ஓகேங்களா? இப்போ ஸ்கொயர் பண்ணுங்க பார்க்கலாம். டேர்ம்ஸ் என்ன கிடைச்சிருக்கு பார்க்கலாம். root of 16 plus 16 plus 4, 16 plus 16 32, 32 plus 4 that is 36. root of 36 ஓட வேல்யூ that is equal to 6. ஓகேங்களா? ஸோ ஃபைனலாக நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கும் பாருங்க. யூனிட் டேஞ்சன்ட் வெக்டார் that is dr divided by dt divided by modulus of dr divided by dt தெரியும் இல்லையா. ஜஸ்ட் நம்ம அப்ளை பண்ணதான் that is யூனிட் டேஞ்சன்ட் வெக்டார்ஸ் கிடைச்சிரும். dr divided by dt வெக்டார்ஸோட வேல்யூ என்ன கால்குலேட் பண்ணியிருக்கோம் பாருங்க. that is 4i vector plus 4j vector plus 2k vector is divided by modulus of dr vector divided by dt, that is magnitude of dr by dt. So that is dr by dt அப்படிங்கன்னா that is velocity நம்ம ஆல்ரெடி தெரியும் இல்லையா. ஸோ அதை நம்ம 6 அப்படிங்கிறத எழுதிக்கோங்க 6. ஸோ காமன் டேர்ம்ஸ் 2 எடுத்துட்டோம்னா ரிமைனிங் என்ன இருக்கு பாருங்க பார்க்கலாம். 2 into that is 2i vector plus 2j vector plus k vector is divided by 6. ஸோ நம்ம சிம்பிளை பண்ணிடுங்க பார்க்கலாம். 1 2s are 2 and 3 2s are 6. ஸோ ஃபைனலி 2i vector plus 2j vector plus k vector divided by 3 அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஸ்பெசிஃபிக் கொஷினுக்கான என்ன டேர்ம் கொடுத்துருக்க கொஷின்ஸ்க்கான யூனிட் டேஞ்சன்ட் வெக்டார், தட் இஸ் எ யூனிட் டேஞ்சன்ட் வெக்டார். யூனிட் டேஞ்சன்ட் வெக்டார்ஸ் என்ன கிடைச்சிருக்கு பாருங்க. தட் இஸ் 2i vector plus 2j vector plus k vector divided by 3 அப்படிங்கிறது தான் இந்த கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஸ்பெசிஃபிக் சர்ஃபேஸோட யூனிட் டேஞ்சன்ட் வெக்டார்ஸ் அப்படிங்கிறது நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ கொஷின் கேட்குறப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பார்ட்டிகல்ஸோட மூவிங் பார்ட்டிகல்ஸோட டேர்ம்ஸை கொடுத்துட்டு யூனிட் டேஞ்சன்ட் வெக்டார்ஸ் இதே பேஸ் பண்ணி நம்ம வெலாசிட்டிஸ் பார்த்துருப்போம், ஆசலரேஷன்ஸும் பார்த்துருப்போம். ஸோ அவங்க கேட்டிருக்கிறது பாருங்க. இதே டேர்முக்கு வெலாசிட்டி அப்படின்றதுனால என்னவா இருக்கும் வெலாசிட்டி அப்படின்னா. ஸோ ஃபைனலாக நம்ம வெலாசிட்டியோட ஈக்குவேஷன்ஸ் என்ன பண்ணியிருக்கலாம். தட் இஸ் த வெலாசிட்டியோட ஃபார்ம். இதுதான் வெலாசிட்டியோட வெக்டரோட ஃபார்ம் என்னவா இருக்கும். தட் இஸ் 4i vector plus 4j vector plus 2k vector. இந்த பார்ட்டிகளுக்கு வெலாசிட்டியோட வெக்டர் ஃபார்ம். இதே வெலாசிட்டியோட ஸ்கேலர் ஃபார்மேட் அப்படின்னு கேட்டதுன்னா மேக்னிடியூட் வேல்யூஸ், அதோட மேக்னிடியூட் வேல்யூஸ் என்னவா இருக்கும் 6 இருக்கும். இதே கொஸ்டினை உங்க வெலாசிட்டி ஆஃப் வெக்டர் ஃபார்ம்ல கேட்டிருந்தாலும் சரி அந்த டைம்ல அதில் ஸ்பெசிஃபிக்காக அந்த வெலாசிட்டியோட என்ன கேட்டிருக்காங்க மேக்னிடியூட் வேல்யூனாலும் 6 தான். ஸோ இதே கொஸ்டினுக்கு இதே கொஸ்டின்ஸ் நம்ம என்ன கேட்கலாம், யூனிட் டேஞ்சன்ட் கேட்காம ஃபைண்ட் தி மேக்னிடியூட் வேல்யூ ஆஃப் த வெலாசிட்டி அப்படின்னு கேட்டிருந்தா 6ன்னு ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ணியிருக்கலாம். இல்லை வெலாசிட்டி ஆஃப் த வெக்டர் ஃபார்ம் கேட்டிருந்தா தட் இஸ் 4i vector plus 4j vector plus 2k vectorனு எழுதிருக்கலாம். ஸோ கொஸ்டின் பார்த்துக்கோங்க. கொஸ்டின் அவங்க என்ன பார்ட்டிகளோட ஈக்குவேஷன்ஸை மட்டும் பார்க்க வேண்டாம், இது என்ன டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் அவங்க கேட்குறாங்கன்னு பாருங்க. இதே கொஸ்டினை ஃபைண்ட் தி வெலாசிட்டி ஆஃப் த மேக்னிடியூட் ஆஃப் த வெலாசிட்டி வேல்யூஸ் அப்படிங்கிறது கேட்டிருந்தாங்க அப்படின்னா நம்ம 6ன்னு ஒரு ஆப்ஷன் தான் 6 சூஸ் பண்ண போகிறோம். ஸோ வெக்டர் ஃபார்மேட் கேட்டிருந்தா வெக்டர் ஃபார்மேட்டை சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை யூனிட் டேஞ்சன்ட் வெக்டார்ஸ் அப்படின்னா ஸோ அதை தெரியும் இல்லையா, மேக்னிடியூட் வேல்யூக்கும் கூடிய வெலாசிட்டிக்கும் உள்ள ரேஷியோஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம் யூனிட் நார்மல் வெக்டார்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ அந்த ரேஷியோ ஃபார்மேட் எடுத்து சிம்பிளிஃபை பண்ணிட்டோம்னா என்ன ஆன்சர்ஸ் கிடைக்குதோ தட் இஸ் த யூனிட் டேஞ்சன்ட் வெக்டார். இப்போ என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கு பாருங்க. 2i vector plus 2j vector plus k vector divided by 3 அப்படிங்கிறது தான் இந்த கொடுத்துருக்கக்கூடிய இந்த பார்ட்டிகளோட ஈக்குவேஷன்ஸ்க்கு யூனிட் டேஞ்சன்ட் வெக்டார் அப்படிங்கிறது பார்த்துருப்போம். ஸோ நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா யூனிட் நார்மல் வெக்டார் அப்படின்னா பார்த்தோம், யூனிட் டேஞ்சன்ட் வெக்டார்னா பார்த்தோம். யூனிட் நார்மல் வெக்டார்னா ஒன்றும் இல்லை, வெரி சிம்பிள், தட் இஸ் கிரேடியன்ட் இன் மேக்னிடியூட் ஆஃப் கிரேடியன்ட்டுக்கான ரேஷியோஸ் தான். ரெண்டுக்குமே ரேஷியோஸ் பாருங்க. யூனிட் டேஞ்சன்ட் ஆர் யூனிட் நார்மல் ரெண்டுக்குமே என்னன்னா தட் இஸ் ரேஷியோஸ் தான் எடுக்கிறோம், டிஃபரன்சஸ் கிடையாது. ரேஷியோஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரேஷியோ பிட்வீன் தி கிரேடியன்ட் அண்ட் மேக்னிடியூட் ஆஃப் கிரேடியன்ட் அப்படின்னா தட் இஸ் யூனிட் நார்மல் வெக்டார். இதுவே யூனிட் டேஞ்சன்ட் வெக்டார் அப்படின்னா எடுத்துக்க போறது என்னன்னா தட் இஸ் வெலாசிட்டி அண்ட் மேக்னிடியூட் ஆஃப் வெலாசிட்டி அப்படிங்கிறதுக்கு ரேஷியோ பிட்வீன் தி வெலாசிட்டி அண்ட் மேக்னிடியூட் ஆஃப் வெலாசிட்டிக்கு பேரு தான் நம்ம என்ன சொல்லுவோம் தட் இஸ் யூனிட் டேஞ்சன்ட் வெக்டார்ஸ் அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா
யூனிட் நார்மல் வெக்டார், யூனிட் வெக்டார், டேஞ்சன்ஸ் பார்த்தோம். அந்த ஆங்கிள்ஸ் பேஸ் பண்ணக்கூடிய சில ஃபார்முலாஸ்லாம் பார்த்தோம் இல்லையா, அதை பேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம்ஸ் பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட் 2 ப்ராப்ளம்ஸ் பார்த்துட்டோம் இல்லையா. யூனிட் வெக்டார் பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் பார்த்துருக்கோம், யூனிட் டேஞ்சன்ட் வெக்டார்ஸ் பேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம் பார்த்தோம். நெக்ஸ்ட் ஆங்கிள் பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின்ஸ் பார்த்துடலாம். அண்ட் தேர்ட் கொஸ்டின், ஸ்டார்ட் த கொஸ்டின். Find the angle between the surfaces. Find the angle between the surfaces. The x log z is equal to y square minus 1 and x square y is equal to 2 minus z at the point 1, 1, 1. So, உங்க question என்ன கேட்டிருக்கான்னு பார்த்துக்கோங்க. Find the angle between the surfaces. Angle between the surfaces தான் question கேட்டிருக்காங்க. இப்போ solution எழுதிக்கலாம். Solution. So, கொடுத்திருக்க questions என்ன, given the data என்ன இருக்கு? Here the data. Here the first கொடுத்திருக்க first questions என்ன இருக்கு? First நம்ம கொடுத்திருக்க the equations வந்து scalar equations தான். The first one இருக்கிறதுனால இது pi 1 எடுத்துக்கலாம். pi 1 is equal to என்ன term இருக்கு பாருங்க. The term your equation format எடுத்துக்கலாம், equal to 0 condition கொடுக்கிறதுனால இது y square minus x log z minus 1 அப்படிங்கிறது first scalar function எடுத்துக்கலாம். and second one pi 2 is equal to term second one இருக்கு பாருங்க. term எப்படி இருக்கு? x square y plus z minus 2 again positive ஆயிடுது, 2ங்கிறது minus 2 ஆயிடுது. இப்போ scalar functions of phi 1 phi 2ங்கிறது கால்குலேட் பண்ணியாச்சு, at the point கொடுத்தாச்சு. இப்போ இதுல இருந்து நம்ம என்ன கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா, so formula angle between, question என்னது, angle between the surfaces, that is theta is equal to cos inverse of del pi 1 dot del pi 2 is divided by modulus of del pi 1 into modulus of del pi 2. This is a formula for the angle between the surfaces. Angle between the surfaces kind of formula. So நம்ம calculate பண்ணிக்கலாம். இங்க இருக்க formulasல என்ன terms unknown இருக்கோ அதை நம்ம find out பண்ணிக்கலாம். First del pi 1 del pi 2 and அதோட term என்னது, அதோட magnitude ஓட values calculate பண்ணிட்டு just dot product of the divided ratios எழுதுறோம்னா நமக்கு தேவையான angles நமக்கு find out ஆயிடும். ஓகேங்களா? First we calculate the del pi 1. Del pi 1 is equal to del அப்படிங்கிறது ஒரு differential operator அப்படிங்கிறது தெரியும். differential operator அப்படிங்கிறது என்னது, I vector into dou divided by dou x plus j vector into dou divided by dou y plus k vector into dou divided by dou z into pi 1. pi 1 ஓட வேல்யூ நமக்கு தெரியும் இல்லையா, that is pi 1 is a y square minus x log z minus 1. This is the scalar function, or the first function of the scalar functions. So respect this term. So I vector into differentiate with the x the given functions. So differentiate பண்ணிக்கலாம். y square differentiation value 0 ஆயிடும். So நமக்கு remaining term என்ன இருக்கு, minus இருக்கு. இந்த minus x பொறுத்து தான் நம்ம டெரிவேட் பண்ண போறோம். So அதர் term வந்து ஹைடலா வச்சுக்கலாம். அப்போ log z இருக்கும். x ஓட டெரிவேட்டிவ் ஓட வேல்யூ 1 into log z, that is log z over 1. ஆல்ரெடி differentiation ஓட வேல்யூ 0 ஆயிடும். ஓகேங்களா? plus j vector into so with respect to the y basis, so respect to y basis na y square oda derivative value, that is 2y. so other term are zeros ஆயிடும். ஓகேங்களா? plus k vector into k vector oda values, so respect to பாருங்க y square term 0 ஆயிடும். z பொறுத்து தான் டெரிவேட் பண்ண போறோம். so minus term இருக்கு. x ங்கிறது ஐடியலா வச்சுக்கோங்க. z பொறுத்து தான் டெரிவேட் பண்ண போறோம். x ங்கிறது மல்டிபிள் ஆக்கிறதுனால அதை ஐடியலா வச்சுக்கோ. log z ஓட டெரிவேட்டிவ் வேல்யூஸ் that is 1 by z. ஓகேங்களா? so at the point நமக்கு தெரியும் இல்லையா, so del pi 1ங்கிறது at the pointல நமக்கு கால்குலேட் பண்ண சொல்லிருக்காங்க. del pi 1 at the point of 1, 1, at the pointல வேல்யூஸ் என்னன்னு கால்குலேட் பண்ணிடலாம். x replace 1, y replace 1 and z replace 1. so I vector into log 1 is equal to 0. அப்போ 0 plus j vector into y க்கு values வந்து 1 கொடுத்தப்போ, that is
2j வெக்டார் கிடைச்சிடும். நெக்ஸ்ட் டேர்ம் என்ன இருக்கு பாருங்க, 1 கொடுங்க, எக்ஸுக்கு 1 z கொண்டு கொடுக்கும்போது மைனஸ் k வெக்டார் ஃபார்ம் ஆகும். therefore finally நமக்கு என்ன டேர்ம் இருக்கு, 2j வெக்டார் மைனஸ் k வெக்டார், 2j வெக்டார் மைனஸ் k வெக்டார் அப்படிங்கிறத கிடைச்சிருக்கு. இதோட அப்சல்யூட் வேல்யூஸ் என்னங்கிறத கால்குலேட் பண்ணிக்கலாம். அப்சல்யூட் வேல்யூ என்ன வரும் பாருங்க, மாடுலஸ் ஆஃப் del pi 1 which is equal to square root of 2 square plus minus 1 square, that is equal to root of 4 plus 1, that is 5. 5 கிறதா அதோட magnitude வேல்யூவா கிடைச்சிருக்கு. next second one function del pi 2 is equal to del pi 2 is equal to del ங்கிறது நமக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா, I vector into dou divided by dou x plus j vector into dou divided by dou y plus k vector into dou divided by dou z into term. So second function pi 2 ங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா, x square y plus z minus 2 minus 2. So differentiate பண்ணிடலாம், differentiate the term. So x பொறுத்து x square differentiate பண்ணும்போது term என்ன இருக்கு பாருங்க, I vector into term என்ன இருக்கு பாருங்க, 2xy term இருக்கு plus j vector into term என்ன கிடைச்சிருக்கு பாருங்க, j vector into x square y பொறுத்து பண்ணும்போது 1 ஆயிடும் இல்லையா, so y x square plus k vector அப்படிங்கிறது z பொறுத்து பண்ணும்போது 1 தான் நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா, அப்போ term இப்போ at the point del of pi 2 at the point of 1, which is equal to x replace 1 and z, y replace 1 and z replace 1 and replace பண்ணிட்டோம். term என்ன கிடைச்சிருக்கு பாருங்க, 1 into 1 1 into 2 2, that is 2i vector. next y replace 1 அப்படின்னு, that means j vector plus k vector. ஓகேங்களா, ஸோ இதோட அப்சல்யூட் வேல்யூ எழுதிக்கலாம். ஸோ மாடுலஸ் ஆஃப் del pi 2 is equal to square root of 2 square plus 1 square plus 1 square, that is equal to root 6. Finally, so angle கான ஃபார்முலா தெரியும் இல்லையா, finally therefore the angle between the surface theta is equal to cos inverse of del pi 1 dot del pi 2. del pi 1 ஓட வேல்யூஸ் என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, del pi 1 அப்படிங்கிறது that is 2j vector minus k vector dot product of next del pi 2 அப்படிங்கிறது that is 2i vector plus j vector plus k vector is divided by del modulus of del pi அப்படிங்கிறது root 5 into root 6. simplify the terms, simplify பண்ணுங்க பார்க்கலாம். இப்போ cos inverse of so dot product பண்ணிடலாம், x terms இல்ல, so omit பண்ணிடலாம், j terms மட்டும் இருக்கு, j ஓட கோஎஃபிஷியன்ட் 1 இருக்கு, 1 into 2, that is 2 இங்க k ஓட கோஎஃபிஷியன்ட் minus 1 இருக்கு, k plus 1 இருக்கு, plus it minus, that is 1 into 1 1, that is equal to root of the same term எழுதிக்கலாம், 5 into 6, that is 5 into 6, that is 30. so finally answer is cos inverse of 1 divided by root 30 அப்படிங்கிற ஒரு ஆங்கிள் நமக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. ஸோ அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிடலாம். ஓகே, ஃபர்தராக நம்ம சிம்பிளை பண்ணணும் நீடட் கிடையாது. ஸோ ஃபைனலி ஆங்கிள் theta is equal to to the find the surface between the angle between the surfaces or value, that is theta is equal to cos inverse of 1 divided by root 30 அப்படிங்கிறதா நமக்கான ஆன்சர்ஸ். ஸோ கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா, டு தி சர்ஃபேஸ், டூ சர்ஃபேசஸ் கொடுத்துட்டாங்க. அந்த சர்ஃபேஸோட என்ன ஃபார்மில் ஆக்சுவலி ஈக்குவேஷன்ஸ் இருக்கும் அப்படின்னா, தட் இஸ் ஏ ஸ்கேலார் ஃபங்க்ஷன்ஸாக இருக்கும். டூ ஸ்கேலார் ஃபங்க்ஷன்ஸ் at the specified point, the scalar function at the specified point la so angle between the two surfaces கேக்குறப்போ, so நமக்கு first we calculate the first scalar function க்கு gradient calculate பண்ணப்போ, is first we calculate the gradient of the first scalar function.
at a specified the point அப்படிங்கறப்போ அதுக்கான specified the point நீங்க replace பண்ணிடுறோம். next அதுக்கான absolute values calculate பண்ணு. அதுக்கான modulus value, that is magnitude or absolute value னு கூட சொல்லலாம். absolute value அப்படிங்கிறது that is magnitude value அப்படினு சொல்லிக்கோங்க. that is first நம்ம the gradient, first the gradient del pi 1 அப்படிங்கிறது first gradient. அந்த gradient-க்கான magnitude value calculate பண்ணிக்கலாம். that is √5 னு calculate பண்ணிட்டோம். அதே மாதிரி second process second scalar functions இருக்கு. second scalar function இருக்கு. அந்த second scalar functionக்கு gradient அதுக்கு செப்பரேட் ஆன functions differ ஆகுது இல்லையா? same function நமக்கு ப்ராப்ளம் கிடையாது. ரெண்டு டிஃபரெண்ட் கைண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் அப்படினால செகண்ட் ஒன்னுக்கு ஃபங்க்ஷன் இந்த ஸ்கேலர் ஃபங்க்ஷனுக்கு gradient அப்படிங்கிறது கால்குலேட் பண்ண போறோம். gradient கால்குலேட் பண்ணதுக்கு அப்புறம் at the specific point நம்ம ரீப்ளேஸ் பண்ணிடுறோம். ரீப்ளேஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஃபைனலா பண்றோம்? அதுக்கான மேக்னிட்யூட் வேல்யூ செகண்ட் ஸ்கேலர் ஃபங்க்ஷனுக்கான gradient கால்குலேட் பண்ணோம். அதுக்கான ஸ்கேலர் வேல்யூஸ் அதுக்கான மேக்னிட்யூட் வேல்யூஸை கால்குலேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நமக்கு ஃபைனலாக கேட்ட கொஸ்டின்ஸ் ஆங்கிள் பிட்வீன் தி சர்ஃபேசஸ் கேட்கறதுனால அதுக்கான ஃபார்முலா தட் இஸ் cos theta is equal to cos inverse of del pi 1 dot del pi 2 divided by modulus of del pi 1 into del pi 2 அப்படிங்கிறது ஃபார்முலாவை இந்த ஃபார்முலாவில் கால்குலேட் பண்ண டேர்ம்ஸ் வந்து நம்ம என்ன இந்த நியூமரேட்டர் டேர்ம்ஸில் ஸோ ரெண்டு கிரேடியன்ட் ஆன ரெண்டு ஸ்கேலர் ஃபங்க்ஷனுக்கு நமக்கு டூ டிஃப்ரெண்ட் ஸ்கேலர் ஃபங்க்ஷனுக்கு டூ டிஃப்ரெண்ட் கிரேடியன்ட்ஸ் அப்படிங்கிறது ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்போம். டூ டிஃப்ரெண்ட் ஸ்கேலர் ஃபங்க்ஷனுக்கு டூ டிஃப்ரெண்ட் கிரேடியன்ட். அந்த டூ கிரேடியன்ட்டுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? ஜஸ்ட் கிரேடியன்ட் இஸ் வெக்டார் ஃபார்ம். ஸோ அந்த வெக்டார் ஃபார்ம்ல இருந்து நமக்கு என்னது ஒரு ஆங்கிள் நம்ம ப்ரெஸ்கிரைப் பண்ண முடியாது. ஸோ அதனால என்ன பண்ணுவோம்? ஸோ டாட் ப்ராடக்ட் பண்ணும்போது தான் நமக்கு ஸ்கேலர் வேல்யூஸ் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்? டூ வெக்டார்ஸ் ஃபார்மை டாட் ப்ராடக்ட் பண்றோம். டாட் ப்ராடக்ட் பண்ணும்போது அப்சல்யூட்லி ஒரு நம்ம என்ன கேட்டால் வேல்யூ கிடைக்கும், ஸ்கேலர் வேல்யூஸ் கிடைக்கும். டினாமினேட்டர் ஆசோஸா நம்ம ஸ்கேலர் வேல்யூ தான். ஏன்னா டூ ஆல்ரெடி மேக்னிட்யூட் வேல்யூ தான் கால்குலேட் பண்ண சொல்லு. ஃபர்ஸ்ட் கிரேடியனுக்கும் செகண்ட் கிரேடியனுக்கும் மேக்னிட்யூட்னாவே ஆல்ரெடி ஸ்கேலர் வேல்யூ தான். ஸோ அதை ஆல்ரெடி ப்ராடக்ட் பண்ணிக்கிறோம். வெரி சிம்பிள் ஆன்சர் cos theta that is theta is equal to cos inverse of 1 divided by √30 is a absolutely correct answer. ஓகேங்களா? ஸோ ஆங்கிள் பிட்வீன் அப்படின்னா this is a standard form. TNPSC டெட் நியமன தேர்வு PC SI TRB அக்ரி ஃபாரஸ்ட் ரயில்வே போன்ற அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம். அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும். நேரடி மற்றும் போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் வசதியும் உண்டு. தொடர்புக்கு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர், சேலம். கான்டாக்ட் 9042030163. Future Vision Study Center, SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420 30163.